வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண கும் மட்டர் மலாய் தான். ஸோ இதை வித்தின் 10 மினிட்ஸே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அரைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஸோ 2 வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இஞ்சி துண்டு, 4 பல் பூண்டு, அடுத்து கேஷ்யூ நட் 10, பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை 1 அதை பிச்சு போட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுங்க. ஸோ ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மஷ்ரூமையும் பட்டாணியும் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கட்டியாயிடும். அதனால் ஓரளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. ஸோ இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டாணி கொஞ்சம். ஸோ இப்போ இந்த மஷ்ரூமும் பட்டாணி மட்டும் வேகணும் இந்த மசாலாவில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஸோ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கட்டி ஆயிடுச்சு. அடுத்து 1 ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கட்டி தயிராக இருக்கணும், ஓரளவு புளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது தயிர் கடைசி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து கொத்தமல்லி தூக்கி இறக்கிற வேண்டியதான். ஸோ ஒரு ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.